தானு சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய நான் வந்து கதை சொல்லும்போது வந்து நந்தலால கதை சொல்லும்போது அவருக்கு பிடிக்கல. அது இப்போ தான் தெரிஞ்சுச்சு ஏன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமாவை வியாபாரமாகவும் பார்க்கணும், நல்ல படமாகவும் பார்க்கணும், கலை ரீதியான படமாகவும் அவர் பார்க்கணும். வெறும் கலை ரீதியான படம் மட்டும் நான் பண்ண மாட்டேன் பாதி அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட கதையே சொல்ல. அவர் போன சொல்கிறார், தம்பி எனக்கு வந்து பணம் நாங்கள் வெளியே வாங்கி தான் எல்லாருமே படம் பண்ணுறோம். படம் எங்களுக்கு லாபம் சம்பாரித்து தரணும். அது என் கம்பெனிக்கு பேரை நல்ல படமாக இருக்கணும். உனக்கும் அது ரொம்ப நல்ல படமாக இருக்கணும். விஜய் சேதுபதிக்கு நல்ல படமாக இருக்கணும் இப்படி தான் சொன்னான். விஜய் சேதுபதி என்ன தம்பி என்ன சொன்னான், நான் வந்து சார் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுப்பீங்க எல்லா படங்களும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் சார். நீங்கள் அப்படி இல்லாமல் நான் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ தான் நல்ல அந்தஸ்தில் நல்ல ஒரு ஹீரோவான ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டு சார். அதை மிஸ் ஆகாமல் எனக்கு ஒரு பண்ண கொடுங்க சார். நீங்கள் ஆனால் உங்கள் இஷ்டம் சார். இப்போ எனக்கு இந்த 2 விஷன் வெரி இம்பார்ட்டன்ட் விஷன். நான் யூஸ்வலாக படம் பண்ணும்போது என் விஷனை மட்டும் தான் யோசிப்பேன், அடுத்த விஷயம் யோசிக்க மாட்டேன். பட் ஏன்னா எனக்கு வந்து இந்த 2 விஷயத்தையும் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு என் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் விஷனாக தான் தெரிஞ்சுது. இது வந்து சார் காம்ப்ரமைஸ் முதன்முறை இதை நீங்கள் பண்ணுறதா பார்க்குறீங்களா? இதுதான் முதன்முறை இந்த மற்ற 1-2 விஷனும் சேர்த்து நம்ம. ஆமாம், இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து நான் முழுக்க வந்து ஸோ நான் என்ன பண்ணேன் வந்து அப்போ நான் யோசித்தேன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கே இந்த படம் பண்ணும்போது ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. ஒரு மனிதன் ஒரு 30-40 கோடி ரூபா ஒரு மனிதன் போகிறான்னா நான் என்னுடைய விஷனை மட்டுமே பண்ணுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கிரித்தனம்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக.